வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. உதகமண்டலத்தின் மருவு உதகை. வண்ணாரப்பேட்டையின் மருவு வண்ணை. வண்ணாரப்பேட்டை வண்ணை. நாகப்பட்டினத்தின் மருவு நாகை. கலைச்சொல் அறிக. தெசிஸ் ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா திரைப்படம். பிறமொழி சொல் சினிமா, தமிழ்ச்சொல் திரைப்படம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கல்ச்சுரல் அகாடமி என்ற சொல்லின் கலைச்சொல் பண்பாட்டுக் கழகம். கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம். பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. தற்செயல் நிகழ்வு. கொடிகட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருள் புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம் பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கான வினா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதற்கான வினா தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இதற்கான வினா யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிவுடன் நடத்தல். பணிந்து பணிவுடன் நடத்தல். பணித்து கட்டளையிடுதல். பணித்து கட்டளையிடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அகரவரிசைப்படுத்துக. தவில் படகம் பிடில் பேரியாழ். பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி. பாடி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பாடினாள். வினைமுற்று. கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. விளைவது வேர்ச்சொல்லை தருக விளை. வருக வேர்ச்சொல்லை தருக வா. அறியேன் வேர்ச்சொல்லை தருக அறி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து தாறு கதிர் சீப்பு குலை வகை. ஒரு பொருள் தரும் சொற்கள் அறிதல். மலைக்குகை பிலம் முழை. மலைக்குகை பிலம் முழை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க.
வாழை வாழை, வாழை மீன், வாழை மரம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம், சிரம் என்பதன் பொருள் தலை. கிண்ணம் கிண்ணம், கிண்ணம் சிறு பாத்திரம், கிண்ணம் துன்பம். கிண்ணம் சிறு பாத்திரம், கிண்ணம் துன்பம். கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை. டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல் மின்னணு மயம். வழு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. செழியன் வந்தான், பிழையற்ற தொடர் செழியன் வந்தான். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. சரியான மரபுச் சொல்லை இணைக்க. கமுகு கூந்தல், கமுகங்கூந்தல். இலக்கண வகைகள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். எழுத்து சொல் தொடை அணி. பொருந்தாதது தொடை. இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தொடை என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பொருந்தாதது பஞ்சு. பஞ்சு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். பத்து, பாட்டு, பாக்கு ஆகியவை வன்தொடர் குற்றியலுகரங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தாதது நீகான். புனை, மிதவை, நீகான், தெப்பம். பொருந்தாதது நீகான். நீகான் என்பதன் பொருள் கப்பலை செலுத்துபவர். புனை, மிதவை, தெப்பம் ஆகியவை கப்பல்களை குறிக்கும் சொற்கள். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தெளிவு. ஐயம் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு. எளிது எதிர்ச்சொல் அரிது. பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும், அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரணப் பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் புதன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன் என அழைத்தனர். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வியாழன். சங்கப்புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கலைச்சொல் செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிழையற்ற தொடர் அவை அல்ல. பொறுத்துக. ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன்பால் அன்று, பலவின்பால் அல்ல. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர் நான் அல்லேன். சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம் நஞ்சு, அந்தம் முடிவு, அயன் பிரம்மன், மால் விஷ்ணு. சொல் பொருள் பொறுத்துக. கதலி வாழை, பூகம் கமுகு,
கவரி சாமரை, மன்றம் மாளிகை. பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு நண்பர், ஒரு நண்பர். பிழை திருத்துதல் ஒரு ஓர் புத்தகம், ஒரு புத்தகம். பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு, ஒரு மாடு. பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைக்கால வழக்கம். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான் செய்தித்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தித்தொடர். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கல், கற்குவியல். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புல், புல்கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை, அகவல் ஓசை. மலருண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலரும் பெயரும் உண்டு. மலரும் பெயரும் உண்டு. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத் தொடர் ஓடி வந்தாள். கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. சரியான இணை ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜி, மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ராவயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். வேர்ல்விண்ட் கலைச்சொல் அறிதல் சுழல் காற்று. கூற்று காரணம் சரியா தவறா? பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினைக் காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். கூற்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பி. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும். ஆன்சர் கூற்று 1, 4 சரி. கூற்றுகள் 1ம் 4ம் சரி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1 ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கூற்று 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. கூற்று 3 காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். ஆன்சர் கூற்று 1, 3 ஆகியன சரி. அடுத்து குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை, கொடை ஈகை, கோடை வெயில் காலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மறி மாறி, மறி தடுத்தல் மாறி வேறுபடுதல். மறி தடுத்தல் மாறி வேறுபடுதல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வரம் வாரம், வரம் அருள், வாரம் கிழமை. இருபொருள் தருக. திங்கள், மாதம் நிலவு. திங்கள் என்ற சொல்லின் இருபொருள் மாதம் நிலவு. மதி என்பதன் இருபொருள் அறிவு நிலவு. தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஆன்சர் தனது. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம்.
மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். சரியான இணைப்புச் சொல். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இணைப்புச் சொல் அதனால். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இணைப்புச் சொல் மேலும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இணைப்புச் சொல் இல்லையென்றால். திருக்குறளை இயற்றியவர் யார்? வினாச்சொல் யார்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது எதற்காக? வினாச்சொல் எதற்காக? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். எதிர்காலம். பொருத்தமான காலம் எதிர்காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் எதிர்காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் இறந்த காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் இறந்த காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் நிகழ்காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் நிகழ்காலம். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். இதற்கான எழுத்து வழக்கு அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனை கூட்டிக்கிட்டு வரேன். இதற்கான எழுத்து வழக்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. இதற்கான எழுத்து வழக்கு சிறிது உட்கார்ந்து போ. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடர். ஆன்சர் பி. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடர். ஆன்சர் ஏ. தேங்க்யூ.